ஜெபம் செய்வோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக தேவனுக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலே ஆண்டவரை நாங்கள் காணும்படி கிருபை செய்து இந்த வேளையிலும் இந்த சமூகத்துக்கு வர ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கிருபையாய் காத்து வழிநடத்தி வந்ததற்காகவும் இந்த புதிய நாளின் காலை வேளையிலே இந்த பாதத்தில் வரவும் கிருபை செய்து ஸ்தோத்திரம். இந்த நாளின் புதிய கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் எங்கள் நிரப்புவதாக ஆண்டவரே, இந்த ஆலய பிரகாரங்களிலே வந்து வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 436வது பாடலை பாடுவோம். மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ. கீதங்களும் கீர்த்தனைகளும் 436வது பாடல். மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவத்தை நீக்கியால் கொடுப்பேனே, பாவத்தை நீக்கியால் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே. அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை தேடாயோ. உலக வாழ்வினை வீட்டகழ்வாயே, உலக வாழ்வினை வீட்டகழ்வாயே, மகா உவப்பாய் கரீவே மகிழ்வாயே, மகா உவப்பாய் கரீவே மகிழ்வாயே. உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்ச தாராயோ, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவது பாராயோ. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதிலிருந்து நற்பத்தை நீர் தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீர்த்துக்கொள்ளும் ராஜ்யம் ஆமென். சங்கீதம் 51 முறை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள்.
நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். செய்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியில் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவை ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பிறந்தார். பொது விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறு அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறித்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை எதிர்பார்த்து வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்து பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவாங்க ஐக்கியமும் பாவ மன்னிப்பு விசுவாசிக்கிறேன். தயவுசெய்து அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க வீட்டு ஜெப கூடுகை திருமதி பால்தாய் அவருடைய இல்லத்தினை வைத்து நடைபெறும். பெண்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக 4வது காரியமாக கர்த்தர் தம்மை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நானே என்று சொல்லுகிற இயேசு 7 காரியத்திலேயுமே ஒரே கருத்தை உடையவரை வருவார். எது என்று சொன்னால், நானும் பிதாவும் ஒன்று. அதை அவர் வலியுறுத்துவார். நானும் பிதாவும், என்னிடத்தில் வருகிறவன் பிதாவினிடத்தில் வந்தது போல, என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறது போல. அப்படி 2 பேரையும் ஒப்பிட்டு காட்டுவார்கள். இந்த 2 பிதாவும் குமாரனும் ஒன்றிணைந்து வருகிறதை நாம் பார்க்கலாம். ஜீவாப்பம் நானே என்று சொல்லுகிறார். என்னை புசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை கண்டடைவான், கடைசி நாளிலே பிதா அவனை எழுப்புவார். என்னை புசித்தால் தான் பிதா எழுப்புவார் என்பதை 2 பேரும் சொல்லுகிறார். இன்னும் ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஒளியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான், அது பழைய ஏற்பாட்டிலே எலியா மோசே மூலமாய் தன்னை வெளிப்படுத்தின தேவன். புதிய ஏற்பாட்டிலே தன்னையே மறுரூபமாக்கி ஒளியாய் காண்பித்து இயேசு. இந்த 2 பேரும் ஒளியை காண்பிக்கிறார்கள். இன்னும் அடுத்ததாக பார்க்கிற பொழுது வாசல், என் வழியாய் தான் பிரவேசிக்க வேண்டும், என்னை வழியாய் பிரவேசித்தால் தான் நீங்கள் பிதாவின் இடத்திற்கு போக முடியும். எபேசியர் 2ல தான் பார்க்கணும். என்னும் மூலமாய் பிதாவின் இடத்துல வருகிற ஸ்லாக்கியம். அப்படி பிதாவும் குமாரனுமாக இணைந்து வருகிறது காரியங்கள் தான் இந்த 7 காரியங்களும். ஆகவே இன்று நாம் 4வது காரியத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய காரியம் இருந்தாலும் நாம் சுருக்கமாக நாம் தியானிப்போம். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 10:11. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 14ஆம் வசனத்திலே நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்று சொல்கிறார். நானே நல்ல மெய்ப்பன் அப்படி என்றால் வேறு ஒருவர் அல்ல, என்னை தவிர வேறு நல்ல மெய்ப்பன் யாரும் இல்லை. உங்களை நடத்துவதற்கு, நல்ல ஒரு மேய்ச்சலுக்கள் கொண்டு செல்வதற்கு நான் ஒருவரே நல்ல மேய்ப்பன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இதை பார்க்கிற பொழுது ஒரு ஆடு, ஒரு மெய்ப்பன், ஒரு மந்தை, ஒரு மெய்ப்பன் என்பதை போல அவர் பேசுகிறார். இது ஊமைகள் தான். ஆனால் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை மந்தையாகவும் மெய்ப்பனை நானே நல்ல மெய்ப்பன் என்று இயேசுவையே சொல்லுகிறார். இவர்களுக்கு நான் தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் தான் மெய்ப்பன், நான் தான் அவர்களை மெய்ப்பன் என்று சொல்லிவிட்டு
அதற்கு விடதான் சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லி 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்படும் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகள் என்று அல்ல, இருதரத்தாரும் ஒரே ஜனங்களாய் மாறுவார்கள், ஒரே மெய்ப்பன் தான் இருப்பார். நல்ல மெய்ப்பன் ஒரே ஒருவர் தான், அதுதான் நானே நல்ல மெய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்படி ஆனால் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. என்ன சொல்லுகிறார்? நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார். மெய்ப்பன் என்ன செய்ய வேண்டும்? ஆடுகளை, மந்தையை மேய்க்க வேண்டும், மந்தைக்கு தேவையான அந்த உணவை கொடுக்க வேண்டும், தண்ணீரை கொடுக்க வேண்டும், அதுக்கு பாதுகாவலை கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு வாழ்வு அளிக்க வேண்டும். இதுதான் மெய்ப்பனுடைய காரியம். அதில் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நானே நல்ல மேய்ப்பன், எனக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்கள்? கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இப்பொழுது தன்னை வெளிப்படுத்துகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நான் கள்ளனும் அல்ல, கொள்ளைக்காரனும் அல்ல, நான் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, ஏசாயா 40:10-11, இதோ கர்த்தராகிய ஆண்டவரே பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆகவே இதற்கு முன்பதாய் வந்தவர்கள் தங்களுடைய வேலையை தான் செய்தார்கள். ஆகவே ராஜ்யத்திற்குரிய பிதாவிற்குரிய வேலையை யாரும் செய்யவில்லை. அவர்கள் எல்லாம் வழி விலகி போனார்கள். மெய்ப்பர்களாலே மந்தைகள் சிதறடிக்கப்பட்டது. ஆகவே இனி நான் ஒரு மெய்ப்பனை அனுப்ப போகிறேன், அது நானே நல்ல மெய்ப்பன், நானே வரப்போகிறேன், நானே இந்த மந்தையை மேய்ப்பேன், நானே அது எல்லாவற்றையும் கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 10வது வசனம், ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இயேசு வரப்போகிறார். அவர் என்ன செய்வார்? தமது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மந்தையை கூட்டி சேர்ப்பார். அவர் ஒருவரே மெய்ப்பராக இருப்பார், அவரே அவர்களை மெய்ப்பார் என்று சொல்லுகிறதை நான் பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அங்கே 34வது அதிகாரத்தை நாம் திருப்புவோம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்ப்போமானால், இதற்கு முன் இருந்த மெய்ப்பர்களுடைய குணநலன்களை பார்க்கலாம். கள்ளரும் கொள்ளைக்காரரும் என்று சொன்னாரே, எப்படி இருந்தார்கள் என்றால், ஆடுக்கு பாதுகாவல் கொடுக்க வேண்டியவர்கள், ஆட்டுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டியவர்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? ஆட்டை அடித்து புசித்தார்கள், அதை தோலை வஸ்திரமாக தரித்து கொண்டார்கள், இப்படி ஆட்டை எல்லாம் அடித்து காலி பண்ணினார்கள். ஆனால் இனி நான் ஒரு மெய்ப்பனாய் வரப்போகிறேன், நானே நல்ல மெய்ப்பன், நான் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். முதல் 10 வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் நீங்க வாசித்து பார்த்தா அதுல காரியங்கள் எல்லாம் அறியலாம். மந்தையை எப்படி சிதறடித்து, மந்தையை எப்படி அவர்கள் வீணடித்தார்கள் என்கிற காரியத்தை நீங்க பார்க்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன், நானே வரப்போகிறேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்தது ஏசாயா மூலமாய் சொன்னார், எரேமியா மூலமாய் சொல்லியிருக்கிறார், இப்ப எசேக்கியேல் மூலமாயும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது எங்கே சொல்லப்பட்டது என்றால், பாபிலோனிலே ஜனங்கள் இருக்கிற பொழுது, சிறையிருப்பில் இருக்கிற பொழுது இந்த எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். என் ஜனங்களை நானே மேய்ப்பேன், சிதறப்பட்ட என் ஜனங்களை நானே கூட்டி சேர்ப்பேன். பாபிலோனில் அடிமையாக இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், இவர்களை நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை நான் தேடி பார்ப்பேன் என்று. இன்னும் அதில் பின்வருகிற வசனத்தில் எல்லாம் பார்த்தால் கடைசி வசனம் வரைக்கும் அந்த மேய்ப்பனுடைய காரியத்தையும் அந்த தரிசனத்தையும் அந்த திட்டத்தையும் குறித்து அவர் பேசுவார். 23ஆம் வசனத்தை பார்த்தால், அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து
இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாயிருப்பார். இது எப்பொழுது சொல்லப்பட்டது? தாவீது மரித்து 500 வருடங்களுக்கு பின்பதை சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் சொல்லுகிற பொழுது தாவீது மரித்து 500 வருடங்கள் ஆகிறது. அதில் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களை மெய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மெய்ப்பனை அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாய் இருப்பார். இங்க தாவீதை குறித்து நீங்கள் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்றால், பலி செலுத்துவது ஒரு ஆசாரியர் மாத்திரம்தான் அங்கே செலுத்துவார். ஆசாரியர் மட்டும்தான் செலுத்துவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த பிரகாரத்திற்குள் அவர் போக முடியும். அவர் ஜனங்களுக்காய் பலிகளை செலுத்தி கொண்டே இருப்பார். ஒரு முறை மாத்திரம் உள்ளே போய் வருடத்திற்கு ஒரு முறை சென்று பலிகளை செலுத்தி வருவார் பிரதான ஆசாரியர் அங்கே. ஆனால் இங்கு தாவீது வரைக்கும் பார்க்கிற பொழுது, சவுல் எப்பொழுது ராஜாவானாரோ அதற்கு பின்பதாக சவுல் தொடங்கிய 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை மோசே முதல் தாவீது வரைக்கும் வருகிற பொழுது அங்கே இதே போல ஒரு வருடத்துக்கு தான் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்பதாய் தாவீதினுடைய காலத்தில் தாவீது ராஜாவாகிற பொழுது என்ன நடந்தது என்றால், தினமும் காலையும் மாலையும் பலி செலுத்தப்பட்டது. தாவீது வருகிற பொழுது என்ன நடக்கிறது? வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனால் என்ன நடக்கிறது? இவர் என்ன தாவீது எப்படி மாற்றுகிறார்? காலையும் மாலையும் பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய பிரகாரத்தில் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலையும் மாலையும் என்று தினமும் பலி செலுத்தப்படுகிறது. இப்போ நான் இன்னும் எப்படி நினைக்கிற பொழுதுதான் கர்த்தருடைய சமூகத்திற்கு போகிறோமோ அதே போல மீண்டும் ஒரு காரியத்தை கொண்டு வருவேன் என்கிற அந்த காரியத்தை தான் இங்கே பேசுகிறதே பார்க்க. 34ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம், அவர்களை மேய்க்கும்படி எசேக்கியேல் 34:23, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். ஒரே ஒரு முறைதான் ஆசாரியன் வர வேண்டும் வருடத்திற்கு. அந்த முறையெல்லாம் மாற்றி தாவீதை போல, என் தாசனாகிய தாவீதை போல ஒரே மேய்ப்பனை நான் ஏற்படுத்துவேன். அது நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். ஆகவே எப்போதும் தேடி வரத்தக்க, எப்பொழுது வேண்டுமானாலும் கடவுளோடு பேசத்தக்க ஒரு ஐக்கியத்தை மீண்டும் தாவீதுடைய காலத்தில் இருந்தது போல நான் உருவாக்குவேன் என்பதுதான் சொல்லுகிறார். அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பார். ஒருவரே என்று அர்த்தம். இவரே என்றால் ஒருவரே என்று அர்த்தம். நானே அவர்களை மேய்ப்பேன். இதற்கு முன்பதாக இருந்த தாவீதா இருக்கட்டும், தாவீது வந்தார், ராஜாவா இருந்தார், அரசாண்டார், அவர் மரித்து போய்விட்டார். ஆனால் நான் வருவேன், நான் மரித்து போவதில்லை, நான் சதா காலமும் இருந்து என் ஜனங்களை மேய்ப்பேன். சதா காலமும் உயிரோடு இருந்து நான் மேய்க்கிற, ஆடுகளுக்காய் தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். அதைதான் சொல்கிறேன், நானே அவர்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். இதற்கு முந்தி வந்தவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய காரியத்தையே செய்தார்கள், ஜனங்களை மேய்க்கவில்லை. தங்களுடைய பணி வந்ததும் போய்விட்டார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல, என் ஜனங்களை நான் மேய்ப்பேன், அவர்களையே நான் வழி நடத்துவேன், ஒரே மேய்ப்பன் நான் இருப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியேல் 37ஆவது அதிகாரத்திற்கு வந்தால், அங்கே உலர்ந்த எறும்புகள் அங்கு ஒன்று சேருகிற காரியத்தை, உலர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு ஒன்று சேருகிற காரியங்களை எல்லாம் பார்க்கணும். பின்பதாக 24ஆம் வசனத்திற்கு வந்தால், என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்களின் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவர்களின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்தது போல இந்த காரியங்களை எல்லாம் செய்வாங்க. மீண்டும் தன்னை இந்த தாவீதினுடைய காரியத்தை போல அவர் ஒப்பிடுகிறார். தாவீதினுடைய காரியத்தில் எப்படி பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருந்ததோ அதே போல நானே மேய்ப்பனா இருப்பேன். ஆடுகள் எப்போது வேண்டுமானாலும் என் சமூகத்திற்கு வரலாம், ஜனங்கள் எப்போது வேண்டுமானாலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யலாம். நானே ஒரே பலியாய் மரித்து நானே அவர்களுக்கு தேவனாய் இருந்து நானே அவர்களை மேய்ப்பேன். இது ஆடு தொழுவம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தரையும் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக சொல்கிறார், எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன். தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் உண்டு. எபேசியர் 2 இருதிரத்தாயும் ஒன்றாக்கி விட்டார். அப்படி என்றால் எல்லா ஜனங்களும் அவருடைய ஆடுகள். சங்கீதம் 95 பார்க்கணும், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடு என்று பார்க்கிறோம். அவர் எல்லாரும் அவருடைய கைக்குள்ள ஆடு. அவர் ஒரே மேய்ப்பன். அவர் தான் நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ராஜ்யத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன். 28ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அந்த அதிகாரத்தில் பார்த்தால் இந்த காரியங்கள் பிரகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் இங்கே சொல்வார். யோவான் 5ஆவது அதிகாரத்திற்கு வருகிற பொழுது மோசேயை குறித்து நாம் அங்கே பார்க்கலாம். மோசேயிலும் நான் பெரியவர் என்று இயேசு சொல்லுகிறார். 8ஆவது அதிகாரத்திலே நான் ஆபிரகாமிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். 10ஆவது அதிகாரத்திற்கு வருகிற பொழுது நானே என்று சொல்லி அங்கே முழுமையாய் தன்னை வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்க்கலாம். நானே ஆடுகளுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று சொல்லி, ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவர் என்று தன்னை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஜீவ அப்பம் என்று தன்னை இங்கே காண்பிக்கிறார்.
ஆகவே ஆட்டிற்கு தேவையானது என்ன என்றால் 2 காரியம். ஒன்று தண்ணீர், ஒன்று ஆகாரம். இந்த இரண்டும் அதற்கு கண்டிப்பாக தேவை. அதுதான் மேய்ச்சல். ஒன்று தண்ணீர், ஒன்று ஆகாரம். இரண்டும் கொடுக்க வேண்டும். இந்த ஆடுகளுக்கு போஷிப்புக்காக அதை செய்ய வேண்டும். தண்ணீரை நாம் பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் யோவான் 4வது அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 4:14. சமாரிய இடத்துல பேசுகிற பொழுது அவர் இது பேசுகிறார் தண்ணீரை குறித்து. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் இந்த உலகத்தின் மீது இருக்கிற இந்த பணங்கள், செல்வங்கள், இந்த ஆசை, உலகத்தினுடைய போக்குகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசைகள் எல்லாம் இந்த தாகமே இராது. இந்த உலகத்தின் தாகமே இராது. நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவன் அவன் எங்கே வருவான் என்றால் தேவ ராஜ்யத்தில் நித்திய காலமாய் அவன் வருவான். அவனுக்குள் இந்த காரியம் ஊறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். ஜீவ தண்ணீரை குடித்து விட்டால் உள்ளே இருந்து ஊறும் என்று சொல்லுகிறார். அது எப்படி என்றால் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் அவர்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த சுத்த ஜலம் தெளிக்கப்படுகிற பொழுது ஆத்துமா கழுவப்படுகிறது. வெளிப்பிரகாரமாய் ஆத்துமா கழுவப்படுகிறது. அதுன்னு சொல்லுகிற பாவங்கள் எல்லாம், அசுத்தங்கள் எல்லாம் கழுவி இந்த நரகலான விக்கிரகங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நீங்கள் சுத்தமாகிறீர்கள். சுத்த ஜலம் பரிசுத்த ஆவியினால் தெளிக்கப்படுகிற பொழுது ஆத்துமா கழுவப்படுகிறது. இதை ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 12:3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று. ரட்சிப்பின் ஊற்று. ஆகவே ரட்சிக்கப்பட்டால், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய உள்ளிருந்து இந்த ஊற்று ஊறுமா. வெளியே இருந்து வர வேண்டியதில்லை. ஜீவ ஊற்று எங்கிருந்து புறப்படும்? உள்ளே ரட்சிப்பிலிருந்து அவனுக்குள் இருந்து பொங்கி வரும். ரட்சிப்பிலிருந்து அவனுக்குள்ள இருந்து பொங்கி வருகிறதா இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்டால் நீ உள்ளிருந்து ஊற்று பொங்கி வரும். நீ பரிசுத்தப்படுகிறாய். ஒன்று. இரண்டு, பரிசுத்த ஜலம் தெளிக்கப்படுகிற பொழுது உன்னுடைய ஆத்தும ஆவி இரண்டுமாய் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது. வெளிப்பிரகாரமாகவும் நீ பரிசுத்தமாகிறாய், உள்பிரகாரமும் ரட்சிப்பின் ஊற்று வந்ததினாலே, நீ ரட்சிக்கப்பட்டதினாலே உள்ளிருந்து ஊற்று பொங்கி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவே நீ உள்ளேயும் பரிசுத்தமாக்கப்படுகிறாய். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை பார்ப்போம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால், என் வார்த்தையினாலே நீங்கள் சுத்தமாகி விட்டீர்கள். என் வார்த்தையினாலே நீங்கள் சுத்தமாகி விட்டீர்கள் என்று அவர் சொல்கிறதை பார்க்கலாம். இதே அவர் சீசருடைய கால்களை கழுவுகிற பொழுது அவர் சொல்கிறார், பேதுரு, ஆண்டவரே இது கால் நீர் கழுவ வேண்டாம் என்று சொல்கிற பொழுது என்னிடத்தில் இது இடம் கொடு, இல்லை என்றால் என்னிடத்தில் பங்கு இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சொல்கிறார்? என்னை முழுமையாய் கழுவு. முழுமையாய் கழுவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? முழுமையாய் கழுவ வேண்டியதில்லை, நீ உள்புறம் சுத்தமாக இருக்கிறாய், கால்களை கழுவினால் மாத்திரம் போதும் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே இது ஜீவ ஊற்று. ரட்சிக்கப்பட்டால் ஜீவ ஊற்று ஆத்துமத்திலே உள்ளிருந்து சுத்தப்படுத்துகிறது. இன்னும் பரிசுத்த ஜலம் பரிசுத்த ஆவினால் தெளிக்கப்படுகிற பொழுது ஆவியும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்போ உள்ளான ஆத்துமாவும் பரிசுத்தம், ஆவியும் பரிசுத்தமாகிற பொழுது நாம் புது சிருஷ்டியாய் அங்கே மாற்றப்படுகிறோம். இன்னும் வேதத்தில் பார்க்கிற பொழுது இந்த தண்ணீரை குறித்து பார்க்கிறோம். இது ஆடுகளுக்கு வேண்டிய தண்ணீரை இந்த மேய்ப்பன் தருகிறார். இரண்டாவது ஆகாரம், அதற்கு வேண்டிய எல்லா உணவுகளும் கிடைக்க வேண்டும். மத்தேயு 4:4 அவர் இங்கு பேசுகிறார். அதை வாசிப்போம். மனுஷன் உலகத்திலே சாப்பிடுகிற இந்த அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி, ஆகவே இந்த ஆடுகளுக்கான ஆகாரத்தையும் சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான, நம்முடைய ஜனங்களுக்கான ஆகாரத்தையும் பேசுகிறார். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். இந்த ஜீவ அப்பமாகி என்னை நீங்கள் புசித்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற மாயை, அழிந்து போகிற காரியம், செல்வங்கள், படிப்புகள், நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எதற்கு எல்லாம் நீங்கள் இந்த பசி இருக்காது. இதற்கு பின்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமுடைய உலகத்தின் தாகங்கள், வாஞ்சைகள் எல்லாம் போய்விடும். நித்தியத்தை குறித்து தாகம் மாத்திரமே இருக்கும் என்பது எங்க பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆகவே நாம் முழுமையாய் தினமும் சுத்தமாக்கப்பட வேண்டும். தினமும் சுத்தமாக்கப்பட வேண்டும். நாம் ஒருவேளை பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்த இரத்தத்தினாலே
ஆண்டுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். உலகத்திற்குள் போகிற பொழுது உலகம் அசுத்தம். அசுத்தத்திற்குள் நாம் போய் வந்தால் நம் மீது அசுத்தங்கள் அது ஒட்டும், நாம் அசுத்தப்பட்டு இருப்போம். ஆகவே திரும்பியும் நம்மை கழுவ வேண்டும். ஆகவே தினந்தோறும் நம்மை கழுவி கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி கொண்டே இருக்க வேண்டும். உலகத்திற்குள் அசுத்தத்திற்குள் போய் வருகிற பொழுது நாம் ஒருவேளை இந்த அசுத்தங்களால் தீட்டுப்படுவோம். ஆகவே தினந்தோறும் நாம் கழுவப்பட வேண்டும். ஆபிரகாமை பார்த்தோம். ஆபிரகாம் பரிசுத்தமாயிருக்கிறார். தேவன் அவரிடத்தில் பேசுகிறார், அவர் சோதிக்கும்படிக்கு நீ உன்னுடைய குமாரனை என்ன செய்ய வேண்டும், மோரியா மலையின் ஒன்றிலே நான் சொல்லுகிற இடத்திற்கு போய் அவனை தகன பலி கொடு என்று சொல்லுகிறார். இது பரிசுத்தமாக இருக்கிறதுனாலே அவனுடைய சத்தத்தை கேட்கிறார். அவர் புறப்பட்டு போகிறார். மறுநாளிலே அதிகாலமே அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், தன்னுடைய இடத்திற்கு போகிறார்கள். அவனுடைய மகனையும் வைத்தாகிவிட்டது. இப்பொழுது அவர் கையில் அவனை வெட்டுவதற்காக கை ஓங்குகிறார். இப்பொழுது சத்தம் கேட்கிறது, நீ அவனை என்ன செய்ய வேண்டாம், அவனை கை போடாதே என்று கேட்கிறது. ஒருவேளை போகிற பிரயாணத்திலே இவன் பரிசுத்தம் குறைந்து விட்டிருந்தால் இவன் அங்கே வெட்டுகிற பொழுது என்ன இருக்கும், சத்தம் கேட்டிருக்காது. பரிசுத்தம் குறைந்திருந்தால் தேவ சத்தம் கேட்டிருக்காது. தேவ சத்தம் கேட்கவில்லை என்றால் அங்கே தன் மகனை பலி செலுத்தி இருப்பான். அவன் பரிசுத்தம் தினமும் பரிசுத்தமாக ஆகதான் நம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்க முடியும். எல்லா காரியங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இவன் கிளம்பும் போது பரிசுத்தமாக இருந்தான், கர்த்தர் பேசினார், திட்டத்தை சொன்னார். போகிற வழியில் அசுத்தப்பட்டிருந்தான் என்றால் அவன் அங்கே போய் சேர்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்காது. நீ புரியும் என்று உங்களுக்கு எண்ணுகிறேன். ஆகவே நாம் தினந்தோறும் பரிசுத்தமாகுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 36 பார்க்கிற பொழுது, விதைக்கிறவனுக்கு அறுக்கிறவனுக்கும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்க அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து வைக்கிறாங்க. நித்திய ஜீவனுக்காக இந்த காரியங்களை நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் கர்த்தரை தேடுவதை விட்டுவிடக்கூடாது. நல்ல தண்ணீரும் கிடைக்கிறது, நல்ல ஆகாரமும் கிடைக்கிறது. இரண்டும் கிடைத்தால் அடுத்தது என்ன வரும்? நல்ல தண்ணீர் போஷிப்பு, நல்ல ஆகாரம் இரண்டும் கிடைத்து விட்டது என்றால் என்ன வரும்? அடுத்தது சேட்டை வரும். அடுத்தது எல்லாம் நமக்கு நல்ல ஆசீர்வாதம், உலகத்திற்கு எல்லாம் கிடைத்து விட்டது. சுகம், நல்ல சுகம் இருக்கிறது, தேவையெல்லாம் கர்த்தர் செய்து விட்டார், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குன்னா என்ன செய்வோம்? கர்த்தரை மறந்து விடுவோம், கர்த்தரை மறக்க ஆரம்பித்து விடுவோம். ஆகவே இந்த உலகத்தின் செழிப்புகள், உலகத்தின் போஷிப்புகள் வரும் பொழுது நம் கர்த்தரை மறந்து விடுகிறோம். கர்த்தரை வறுமையில் இருக்கிற யாரும் இயேசுவை என்ன செய்ய மாட்டார்கள்? மறக்கவே மாட்டார்கள். வறுமையில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை எவ்வளவு அதிகமாக பிடிக்க முடியுமோ பிடித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த செல்வங்கள் தானே சேருகிற பொழுது எல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தை அப்படியே மறக்க ஆரம்பிப்பார்கள். வேலை கிடைக்காத வரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பார்கள். வேலை கிடைத்ததும் வேலையை பார்க்க போய் விடுவார்கள். படிப்பு இல்லாத வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து வேலை செய்வார்கள். படிப்பு கிடைத்ததும் ஓடி விடுவார்கள். ஆகவே இப்படித்தான் உலகத்தின் காரியங்கள் நாம் மாறி போகிறோம். ஆகவே தினந்தோறும் பரிசுத்தப்பட்டு தினந்தோறும் நல் மெய்ப்பனோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே அந்த காணாமல் போன காரியங்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது அவர் பேசுகிற 18ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது, கெட்டு மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். தினமும் அந்த காரியங்களை தேடுகிறதாக இருக்கிறார். இன்னும் 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஒருவனுக்கு அது 99 ஆடுகள் இருக்கிறது, ஒன்று தொலைந்து விட்டது என்றால் அது சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அதை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் தேடி அது சிதறி போன 99 விட்டுவிட்டு காணாமல் போனது ஒன்றை தேடி அதை சந்தோஷப்படுவான் என்பதை இந்த வசனத்தை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இப்படி கெட்டு போவதை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆகவே கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல, நல்ல மெய்ப்பனுடைய சித்தம் அது அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று அவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் 10ஆவது அதிகாரம் 17-18 வசனத்திலே, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானோ அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே காடுகளுக்காக தன்னை ஜீவனை என்னால் கொடுக்கவும் முடியும், அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளவும் முடியும்.
இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கிற பொழுது உடனே மறிக்க மாட்டார்கள், சில நேரங்கள் ஆகும். அதை மறித்து விட்டாரா என்று பரிசோதிப்பதற்கு தான் அவருடைய கால் முட்டை எலும்பை உடைப்பார்கள். உடைக்கிற பொழுது உயிர் இருக்கிறதா இல்லையா என்று தெரியும். ஆனால் இயேசுவை தொங்கு போது அவர் என்ன செய்கிறார்? பிதாவே உடைய கரங்களின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னதும் அவர் மறித்து விட்டார். அவர் சில ரொம்ப நேரங்கள் எடுக்கவில்லை, பிதாவினிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததும் மறித்து விட்டார். இவர்கள் அதற்கான அவர் மறித்து விட்டார் என்று தெரிந்து அவருடைய எலும்பை அவர் ஒடிக்கவில்லை. அது வசனமும் இருக்கிறது, அவருடைய எலும்பு ஒன்றும் ஒடிக்கப்படாது என்று, முறிக்கப்படாது என்று வசனமும் இருக்கு. தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாயும் இருந்தது. ஆகவே ஆவி ஒப்பு சொல்கிறார், என்னால் கொடுக்கவும் முடியும், என்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அதுதான் பிதாவின் இடத்துல நான் அன்பா இருக்கிறபடி நான் ஜீவனை மறுபடியும் நான் அடைந்து கொள்வேன் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆகவே ஆடுகளுக்காய் என் ஜீவனையும் நான் கொடுப்பேன், ஜீவனை கூட கொடுத்து என் ஆடுகளை நான் மீட்டுக் கொள்வேன். இதற்கு முன் இருந்தவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள், ஆனால் நான் இனி அப்படி இருப்பதில்லை, நான் என் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லி 16ஆம் வசனத்தில், இந்த தொழுவத்தில் அல்லாது வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனமாகும். பலர்கள் அல்ல, ஒரே மெய்ப்பனாய் நான் இருந்து அவர் எல்லாரையும் மெய்ப்பேன் என்று சொல்லி எபிரேயர் 13ஆவது அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் நித்திய உடன்படிக்கையும் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அமெரிக்க தேசத்தில் டேவிட் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் ஒரு பிரபலமான கம்பெனியிலே பணி செய்து வந்தார். பல லட்ச சம்பவங்களை செய்து வந்தார். அவர் கட்டிட பணியிலே அவர் பணி செய்கிற பொழுது ஒரு 6 மாடி உயரத்திலே அவர் மேலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பணியாளர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற பொழுது அப்படியே அவர் தவறுதலாக பின்னாக வந்து அந்த விளிம்பினுடைய வெளிப்பகுதியிலே விழுந்து விட்டார். 6வது மாடியிலிருந்து இப்பொழுது இந்த ஓனர் கீழே விழுந்து கொண்டிருக்கிறார். கீழே கான்கிரீட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பணியாளர்கள் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய எஜமான் மேலிருந்து கீழ் விழுகிறார் என்று சொல்லி பார்த்ததும் ஒரு மனிதர் வேகமாய் ஓடுகிறார். தன்னுடைய எஜமானை எப்படியாக நான் பிடித்து விடுவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய கரங்களை நீட்டி எஜமான் மேலிருந்து கீழே விழுகிறார், பிடிக்கிறார். இவரும் இந்த கான்கிரீட் மேலே நடந்து, அவர் கீழே கான்கிரீட் போட்டிருக்கிறார்கள், அதற்கு மேல் ஏறி நின்று தன்னுடைய எஜமானை பிடிக்கிறார். வேகமாய் வந்து அந்த மனிதன் கீழே விழுந்ததும் இந்த பிடிக்க நின்றவர் முற்றிலும் கான்கிரீட்டுக்குள்ளே அவர் மூழ்கி போனார். தலையை தவிர சரீரம் முழுவதும் மூழ்கி போனது. அதில் அந்த ஓனருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, டேவிட் என்பவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சில அடிகளோடு அவர் இழந்து விட்டார். அது இந்த மனிதனை வெளியே எடுத்தால் சரீரம் முழுவதும் அநேக எலும்புகள் முறிக்கப்பட்டிருந்தது. ஆகவே வாழ்நாள் முழுவதும் அவர் வீல் சேரிலே தான் இருக்க வேண்டும், எங்கும் போகவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்தார். 10 வருடங்கள் கழித்து அந்த மனிதனிடத்தில் போனார்கள். நீங்கள் அந்த சம்பவத்தை என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி, நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என் எஜமான் தினமும் எனக்கு அலைபேசியிலே போன் பண்ணி, எப்படி இருக்கிறாய், உன்னால் தான் இன்று நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி தினமும் என்னிடத்துல பேசுகிறார். அவருடைய சொத்திலே 3/4 எனக்கு எழுதி வைத்து விட்டார். எனக்கு ஒன்று தேவையும் இல்லை, எல்லாம் நிறைவா இருக்கிறது. எனக்கு என்னென்ன காரியங்கள் வேணும், வேலையாட்கள் இருக்கிறார்கள், பணி செய்கிறார்கள், அவர் தினமும் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி, நம்முடைய தேசமும் அப்படிதான். இந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து வர எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே, நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிற நல்ல மேய்ப்பரானவர், பெரிய மேய்ப்பன். கடைசியாய் 1 பேதுரு 5வது அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த மெய்ப்பனை குறித்து, நல்ல மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மெய்ப்பன் என்று, இங்கே பிரதான மெய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் நம்மை கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மந்தையினுடைய தேவைகளை அறிந்தவர் தான் இந்த நல்ல மெய்ப்பன். இவர் அதற்காக எல்லா மந்தைகளுடைய நிலைமைகளை அறிந்து அதற்கும்படி செய்கிறவர். இரண்டாவது, அவர் இந்த தேடி அலைகிறவர், காணாமல் போனதற்காக விட்டு விடுகிறவர் அல்ல. இது நல்ல மெய்ப்பன் தேடி வருகிறவராக இருக்கிறார். இன்னும் அந்த 18ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம், தேடி வருகிறவராக இருக்கிறார். ஆடுகளுடைய பாடுகளை அவரும் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவரும் இந்த உலகத்திலே இந்த மனுஷனாய் பிறந்து இந்த மனுஷனுடைய பாடுகளையும் அவர் ஏற்றிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் பாடுகளும் அவருக்கு தெரியும், நம்முடைய சரீரத்தினுடைய பாடுகளும் அவருக்கு தெரியும். நம்ம ஆடை அறிந்திருக்கிறார், ஆடை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் ஆடுக்காக அவர் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிற தேவைகளை அறிகிறவராக இருக்கிறார். இந்த போஷிக்கிற தேவன், ஜனங்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள் மலையில் வார்த்தை கேட்கும்படி, அவர்களுக்கு 5 மீனை கொண்டு எல்லாருக்கும் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் தாமே நம்மை காக்கிற தேவனாய், காக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். தினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம், தினமும் அவரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வோம். இந்த நல் மேய்ப்பன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.
தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளின் ஆண்டவரே வார்த்தைகளுக்கு அதிகரிக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனா இருந்து எங்களை ஆண்டவரை மேய்த்து கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனி நானே இருப்பேன். இதுவரைக்கும் அநேகர் மேய்ப்பனா இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய இடரலின்படி பாவத்திற்கு போய்விட்டார்கள். என் ஜனங்களை சிதறடிக்க பண்ணிவிட்டார்கள். தங்களை பொல்லாத இருதயத்தின் வழிகளின்படி தன்னுடைய ஜனங்களை நடத்தி விட்டார்கள். ஆகவே இனி அவர்கள் அல்ல, நான் வரப்போகிறேன். நான் ஒருவரை வரப்போகிறேன். நல்ல மெய்ப்பனாய் நானே அவர்களுக்கு நீ மெய்ப்பனாய் இருந்து அவர்களை நான் மெய்ப்பேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களை மெய்த்து கொண்டு வருகிறவரே, பொல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் எங்களை கொண்டு மெய்க்கிற தேவனாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓநாய்களின் கூட்டத்திற்கு சகல இடரல்களுக்கும் எங்களை பாதுகாத்து வருகிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிந்து எங்களை இதுவரைக்கும் நடத்தி வருகிற பரம பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்திற்கு நேராய் இந்த மந்தைகளை கொண்டு செல்லுகிற நல்ல மேய்ப்பனாய் இயேசுவோடு கூட நாங்கள் தினமும் ஐக்கியப்பட கிருபை செய்யுங்க. தினமும் உம்மோடு பேச கிருபை செய்யுங்க. தினமும் உம்மோடு நாங்கள் ஆண்டவரே உறவாடத்தக்கதாய் தினமும் நாங்கள் பரிசுத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒரு நாள் கழுவப்பட்டு அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அல்ல, தினமும் நாங்கள் பரிசுத்தப்படணும். அசுத்தமான உலகத்திற்குள் போய்கொண்டு வருகிறோம். தினமும் நாங்கள் பரிசுத்தப்படணும், கழுவப்படணும். இந்த நல்ல மேய்ப்பன் எங்களுக்காய் ஜீவனையே கொடுத்தவர்கிட்ட நாங்கள் தினமும் பேசணும். எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ஒரு ரத்தம் வரைக்கும் சிந்தின அந்த வெற்றியை சம்பாதித்த மேய்ப்பன் இடத்துல தினமும் நாங்கள் பேசணும். எங்களுடைய பாவங்களுக்காய் எங்களுடைய மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே தினமும் உம்மோடு பேசுகிற உறவாடுகிற இந்த கிருபைகளை தந்துள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். நல் மேய்ப்பன் எங்களை ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நேர்த்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வழிகளின்படி எங்களை நடத்துவீராக. நீர் ஆண்டவரே ஜீவனையே கொடுக்கிறவர், ஆடுகளுக்காய் ஜீவனையே கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை செய்திருக்கிறீரே. அந்த ஜீவனை நிமித்தமாய் எங்களுக்காய் சிலுவையில் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனின் விளைவாக நாங்கள் இன்று மீட்பை பெற்றிருக்கிறோம். நாங்கள் சுகத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் பலனை பெற்றிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வருகிறதுனாலே கர்த்தரை மறுதலிக்காதபடிக்கு, கர்த்தரை மறந்து போகாதபடிக்கு எப்போதும் கர்த்தரை பற்றி நடக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளின் வேலைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து கர்த்தர் வழி நடத்துவீராக. இந்த நாளின் ஆலய கட்டுமான பணிக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பணியாளர்கள் ஏற்ற நேரத்தில் வரவும், காரியங்கள் நேர்த்தியாக நடக்கும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.